ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா ஸ்டனிவல் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதையும் நம்ம கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு நல்லா சிவக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கிடலாம். இது கூட பல்லாரி வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இப்படி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. கூடவே 2 கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கேரட் பீன்ஸை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். எப்போவுமே முட்டை பொரியலுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இது கூட 2 கேரட் ஒரு 4 பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ முட்டை பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கேரட் பீன்ஸ் ரொம்ப நேரம் கேரட் பீன்ஸ் தக்காளி லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைங்க. அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதக்கின பிறகு தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா உப்போடு சேர்ந்து கேரட் பீன்ஸு வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை பொரியலுக்கு ஒரு 6 முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் முட்டை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மேல் தோலெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் உள்ள. இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த மசாலா பொடியும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கலாங்க. இப்போ அப்படியே லைட்டாக கிளறி விட்டுறலாம். லைட்டாக அடிப்பிடிச்சு வரும். நம்ம கரண்டி வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். அதில் இருக்க தண்ணி பதமெல்லாம் போய் ஓரளவுக்கு கெட்டியாக ஒரு அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சீரகம் குருமிளகும் ரெண்டும் சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெறும் வடைச்சட்டியில் வறுத்து லைட்டாக இடிகளில் இடித்து இதில் பொடியாக போட்டிருக்கேங்க. குருமிளகு பொடி போடுறதுக்கு பதிலாக சீரகமும் கூட சேர்த்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பூ சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ சூப்பரான ஒரு முட்டை பொரியல் நமக்கு தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி முட்டை பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பூஜா ஸ்டனிவல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.